நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது தேசம் யூடியூப் சேனலில் நமது நாட்டில் நிலவக்கூடிய முக்கியமான நாட்டு பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகள் தினமும் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவில் உள்ள செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற செய்திகள் பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சிகளை பார்க்க முடியாத சில நண்பர்களுக்கு ஒரு தொகுப்பான ஒரு கருத்து செய்தியாக இந்த வீடியோக்கள் உங்களுக்கு அமையும். ஆகவே இது மிக பயனுள்ள செய்தியாக உங்களுக்கு இருக்கும் என்று கருதுகிறேன். தினமும் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலை பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்த செய்திகளை பார்த்து அறிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, வாருங்கள் நண்பர்களை வீடியோக்குள் செல்லலாம். உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே ஒன்றுக்கொன்று கூட்டு சேர்த்து கொண்டு தனது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கின்றன. உதாரணத்துக்கு பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் சீனா, துருக்கி மற்றும் சில அரேபிய நாடுகளுடன் கூட்டு சேர்த்து கொண்டு அவை ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொள்வதாகவும் தங்களுக்குள்ள ஆயுதங்களை ஒருத்தருக்கொருத்தர் பரிமாறிக்கொள்வதாகவும் அவை பேசி கொண்டு வருகின்றன. அதே போன்று நேட்டோ நாடுகள் சுமார் 32 நாடுகள் ஒன்று சேர்ந்து தங்களது நாட்டினை ஏதாவது ஒரு நாடு தாக்கினால் அந்த நாட்டினை 32 நாடுகளும் சேர்ந்து தாக்கும் என்று ஒரு கூட்டமைப்பு ஒன்றினை உருவாக்கியுள்ளன. தங்களுக்குள் பல்வேறான கூட்டமைப்புகளை உருவாக்கி வருகின்றன. இந்த வடிவத்தில் பார்க்கும்போது நமக்கு எதிராளியாக தற்போது சீனா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகள் இருந்து வருகின்றன. சீனாவின் தாக்குதலையும் பாகிஸ்தானின் தாக்குதலையும் எதிர்கொள்ள நமது இராணுவத்திற்காக அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்து அவற்றை முழுமையாக செலவு செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் நமது அரசு செய்து வருகிறது. இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ரஷ்யாவில் ரிலோஸ் என்ற ஒரு அக்ரிமெண்ட் ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது. நண்பர்களே, ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட் என்ற ஒரு அக்ரிமெண்ட் 2 நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது. தற்போது அந்த ஒப்பந்தத்தை ரஷ்யா பார்லிமெண்டமும் இந்தியா பார்லிமெண்டமும் அவற்றை ஒப்புதல் செய்துவிட்டது. ஆகவே அவை உடனடியாக அமலுக்கு வருகின்றன. நண்பர்களே, ரிலோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரஷ்யா நமது நாட்டில் உள்ள விமான தளங்களிலும் கப்பல் படை தளங்களிலும் தனது கப்பல்களை தனது விமானங்களை இறக்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நாட்டு வீரர்கள் நமது இராணுவ தளங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று நாமும் சீனாவிற்கு அருகில் உள்ள ரஷ்யாவை சேர்ந்த முக்கியமான பல விமான தளங்களையும் கப்பல் தளங்களையும் நாமும் பயன்படுத்தி கொள்ள முடியும். நமது இராணுவ வீரர்களும் ரஷ்யாவில் உள்ள பல விமான தளங்களுக்கும் பல கப்பற்படை தளங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. நண்பர்களே, இதற்கு முன்னால் இது போன்ற ஒப்பந்தங்கள் இல்லாமல் இருந்தது. நாம் அமெரிக்காவுடன் அவ்வாறு செய்திருந்தோம். தற்போது ரஷ்யாவுடன் செய்திருப்பதால் 2 நாடுகளும் தனது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய மூலோபாய ஒத்துழைப்பினை மிக அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இந்த அதிகரிப்பின் மூலம் 2 நாடுகளும் பின்னாளில் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வரும்போது எதிர்நாடு தனது விமானத்தையோ தனது இராணுவ வீரர்களையோ தனது கப்பல்களையோ அங்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக சிறப்பானதாக அமையும் என்று கருதப்படுகிறது. நண்பர்களே, ஏனென்றால் தற்போது சீனா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளோடு துருக்கி மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடும் சேர்ந்து கொண்டு இந்தியாவை எவ்வகையிலாவது தாக்கி அதன் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இருக்கும்போது அந்த நேரத்தில் ரஷ்யா நமக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் ஏற்படலாம். நண்பர்களே, அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய புவிசார்பு அரசியல் நிலைமையை பொறுத்துமே இருக்கும் என்று கருதப்படுகிறது. ரிலோஸ் அக்ரிமெண்ட் செய்ததின் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் சற்று இந்தியாவை வேறு விதத்தில் தான் பார்க்கின்றன. ஏனென்றால் நாம் 1960ஆம் ஆண்டுகளிலிருந்து ரஷ்யாவிடமிருந்து MiG-21, MiG-23, MiG-27, MiG-29, MiG-30 ஆகிய விமானங்களை வாங்கி அவற்றை நாம் உள்நாட்டிலேயே தயாரித்து நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்காக அவற்றை இன்று வரை பயன்படுத்தி வருகிறோம். நண்பர்களே, MiG-21, MiG-23, MiG-27 ஆகிய விமானங்கள் அதிக வருடங்கள் ஆகிவிட்டதால் அவை நமது விமானப்படையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. அதற்கு பதிலாக புதிதாக நாம் தேஜஸ் வகை விமானங்களை அந்த இடத்தில் நிரப்பலாம் என்று அவற்றை நாம் அதிக அளவில் உற்பத்தி செய்து வருகிறோம். ரஷ்யாவிலிருந்து ஏலமான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் டெஸ்ட்ராயர் வகை கப்பல்களை நாம் வாங்கி பயன்படுத்தி வருகிறோம். பல தொழில்நுட்பங்கள் நமக்கு ரஷ்யாவிலிருந்து கிடைத்ததின் காரணமாக நமது நாட்டில் உள்ள பல்வேறு தனியார் துறை நிறுவனங்கள்
ஏராளமான அளவில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கு ரஷ்யாவின் ஒத்துழைப்பு நமக்கு அதிக அளவில் இருந்தது நண்பர்களே. ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் அக்ரிமெண்ட்டின் மூலம் நாம் சைனாவுக்கும் நமக்கும் போர் என்று வரும்போது நாம் தேவைப்படும் போது ரஷ்யாவின் நேவல் போர்ட்டுகளையோ அல்லது ஆர்மி பேசஸ்களையோ நாம் பயன்படுத்தக்கூடிய தேவை ஏற்படும் போது அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ரஷ்யா நமக்கு நிச்சயம் உதவி செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படும் நண்பர்களே. நாமும் ஏதாவது ஒரு நாட்டினை நமக்கு நட்பு நாடாக வைத்துக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் நமக்கு கூட்டணியில் சேரும் வகையில் ஒரு நாட்டினை வைத்துக்கொள்ள வேண்டுமானால் ரஷ்யா அதற்கு சம்மதிக்கும் என்றே தெரிகிறது நண்பர்களே. குவாட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய 4 நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த குவாட் அமைப்பில் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லை. மற்ற நாடுகளை எல்லாம் தனது அடிமை நாடுகளாக நினைத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா இந்த குவாட் அமைப்பினை வளர விடாத வண்ணம் அது செய்து வருகிறது. குவாட் அமைப்பை ஆரம்பித்ததே அமெரிக்கா தான். ஆனால் இந்த குவாட் அமைப்பில் எந்தவித முன்னேற்றமும் இதுவரை ஏற்படவில்லை. இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது நண்பர்களே. ஆகவே இந்த ரிலோஸ் என்ற இந்த அமைப்பின் மூலம் தற்போது ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளும் தங்களது இராணுவத்திற்கு இடையான விமானத்தளங்கள் மற்றும் கப்பற்படை தளங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது நண்பர்களே. இத்துடன் நம்ம தேசம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.